கடந்த காலங்களில் கஷ்ட சூழலுக்காக அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வெகுமானத்தோடு கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய நல் வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய, அரசாங்க வகையில் கவர்மெண்ட் வகையில் கைகட்டி நிற்கிற அப்படிங்கிறத விட கை நீட்டி அதிகாரமாக பேசக்கூடிய மிகப்பெரிய கௌரவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. விசுவாவசு தமிழ் புத்தாண்டு உதயாதி நாளையில பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் குபேர சம்பத்து அப்படிங்கிறது அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு பேப்பரில் எழுதி பார்த்துருக்கலாம். ஆனால் உண்மையாலுமே குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய, கோடீஸ்வர யோகத்தை சந்திக்கக்கூடிய, குதூகலமான ஒரு சூழலை குடும்பத்தில் நிலவக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.